ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு புது ஸ்டோரி சொல்ல போறேன். ஸ்டோரி எதை பத்தி தெரியுமா குட்டீஸ்? ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும்ல? உங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இந்த ஸ்டோரியில ஒரு கியூட்டான நண்டு தன்னோட கடல் ஃப்ரெண்டை பார்க்க டெய்லி போகுமா. ரெண்டு பேரும் ஜாலியா ஆடி பாடி பேசி சிரிச்சு விளையாடிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் கடல் ஃப்ரெண்டை பார்க்க கடற்கரைக்கு போகும்போது தன்னோட ஃபுட் பிரிண்ட்ஸை பதிச்சுக்கிட்டே போச்சான். தன்னோட ஃபுட் பிரிண்ட்ஸை பார்த்த நண்டு சோ ஹாப்பி, சோ ப்ரவுட். இந்த ஹாப்பினஸோட கடல் கிட்ட போய் தன்னோட ஃபுட் பிரிண்ட்ஸை காமிச்சுதான். அதை பார்த்த கடல் சோ ஹாப்பி. பட் அந்த ஹாப்பினஸ் கொஞ்ச நேரம் கூட இல்லை. ஏன்னா கடல் தன்னோட வேவ்ஸை வச்சு நண்டோட ஃபுட் பிரிண்ட்ஸை எரேஸ் பண்ணிச்சான். இதை பார்த்த நண்டு செம்ம டென்ஷன் ஆகி கடல் ஃப்ரெண்டு கிட்ட போய் நீ ஏன் இப்படி பண்ணினன்னு கேட்டுச்சான். அதற்கு கடல் ஒண்ணுமே சொல்லாம தூரமா பார்த்துச்சான். நண்டு மேலும் கோபமாகி அழுதுகிட்டே உனக்கு ஏன் மேல பொறாமன்னு சொல்லி கடலோட ஆக்ஷனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை திட்டிக்கிட்டே தன்னோட வலையை நோக்கி போச்சான். கொஞ்சம் டைம் கழிச்சு பார்த்தா ரெண்டு ஃபிஷர்மேன் நண்டோட ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நண்டை பிடிக்க வந்தாங்களாம். உடனே கடல் ஃபுட் பிரிண்ட்ஸை டெலிட் பண்ணிடுச்சான். ஃபிஷர்மேன் ஃபுட் பிரிண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியாம குழம்பி போய் நின்னாங்களாம். அதை பார்த்த நண்டுக்கு அப்பதான் புரிஞ்சுதான் கடல் ஃபுட் பிரிண்ட்ஸை எரேஸ் பண்ணது நண்டை காப்பாத்ததானே தவிர நண்டு மேல உள்ள பொறாமையில இல்லைன்னு. ஸோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சாரி என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி மறுபடியும் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிஞ்சது குட்டீஸ்? நட்பே துணை. நாளைக்கு அடுத்த புதிய கதையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் துளிர் ஸ்டோரீஸ். இது போன்ற அழகான நற்பண்பு கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் தூலியர் ஸ்டோரீஸ்.